ஒரு அனிமே 1999 இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும், அதாவது 26 வருஷம் டாப் லெவல்ல கன்சிக்யூட்டிவா இருக்கு. இந்த அனிமேல 1155, அதாவது 1155 எபிசோடு இருக்கு. இந்த அனிமே பார்த்தவங்களுக்கு தெரியும், த பீக் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த அனிமையை எழுதினவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடா. எத்தனையோ ரிஜெக்ஷன் தாண்டி இதை பப்ளிஷ் பண்ணி கொடுத்த அனிமே தான் இது. அவர் நிறைய ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி தான் அனிமேவும் இருக்கும். லூஃபி அப்படின்னு ஒரு ஆளை பற்றி சும்மா அனிமே வேர்ல்டில் கேட்டு பாருங்க. இதோட ஆர்க் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பைரட் எகென்ஸ்ட் த வேர்ல்டு கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு ஒரு ரெவல்யூஷன். ஸோ இதில் ஒரு க்ரூ இருக்கும். அந்த லூஃபிங்கிறவர் தான் மெயின் கேரக்டர். அவரை சுற்றி அவரோட க்ரூ அவர் எப்படி வந்து பில்ட் பண்ணுறாரு, அண்ட் பேக் ஸ்டோரிஸ் ஆஃப் எவ்ரி கேரக்டர் வில் பி அமேசிங். ஸோ சும்மா ஒரு கேரக்டர் அங்கே வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்தாங்கன்னா அடுத்த ஆர்க்கில் வந்து, அதாவது அடுத்த சீசனில் வந்துட்டு அவங்களோட பேக் ஸ்டோரி வரும். ஸோ எவ்ரி திங் இஸ் இன்டர் கனெக்டட். ஓடா வந்து ஒரு வேற லெவல் ரைட்டர். இந்த ஒன் பீஸ் லூஃபியோட ஃபிளாகை வச்சு தான் இப்போ ரியல் டைமில் கவர்மெண்ட்ஸ்க்கு எதிர்த்து மக்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ ரீச்சான ஒரு அனிமே. இப்போதான் அந்த அனிமையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அனிமையை மிஸ் பண்ணிடாதீங்க. பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்க. It will be a lifetime treat to you. Don't miss it.